ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து கந்தவடே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவியே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலருக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய வணக்கங்கள். ஜோதிடம், வாழ்வியல், மருத்துவம், ஆன்மீகம் என்று 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்தவர்களும். அந்த வகையில் இன்று ஜோதிடத்தில் ஆயக்கலைகளில் 64 ஒன்று ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய துணை கலைகளில் ஒன்றான ஆகச்சிறந்த கலை என்று பார்க்கும் பொழுது அது இருப்பியல் என்று சொல்லக்கூடிய வாஸ்து. அது சார்ந்த ஒரு தேடலில் கிடைத்த சில தகவல்களை இந்த காணொலியாக உங்களுக்கு தருகிறோம். இதில் நிறைய வாஸ்து சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் இந்த காணொலியை பார்க்கலாம். இதில் ஏதாவது குறை இருக்கும் பட்சத்தில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னுடைய கடந்த 25 வருட தேடலில் கிடைத்த சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேனே ஒழிய எனக்கு வாஸ்து பற்றி ஒன்றும் தெரியாது என்பது தான் நிதர்சனமான உண்மை. நிறைய வாஸ்து சம்பந்தப்பட்ட இடங்களை வாஸ்து நிபுணர்கள் பார்த்ததை, வீடு அமைந்ததை, தொழிலகம் அமைந்ததை பார்த்திருக்கிறேன். ஒரு சில இடத்தில் ஏற்ற இறக்கம் வருகிறது, பாதிப்பு இருக்கிறது. அது ஏன் என்று பார்த்தோமானால் அடையாளம் தெரியவில்லை. அதே சமயத்தில் மற்றொரு வாஸ்து நிபுணர் வந்து அந்த இடத்தை பார்க்கும் பொழுது இதில் சரியில்லை, இதை மாற்றியிருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும், சரி செய்திருக்க வேண்டும் என்று ஐடியா தருகிறார்களே ஒழிய ஏன் இப்படி நடந்தது என்று பார்க்கும் பொழுது அதற்கு அடையாளம் காட்டக்கூடியது லக்கினத்தில் 3ஆம் இடமும் லக்கினத்துக்கு 9ஆம் இடமும், அதே மாதிரி லக்கினத்துக்கு 11ஆம் இடமும் 3, 9, 11ஆம் இடங்கள் சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்தில் 4ஆம் இடத்தை கபலீகரம் கொண்டு வருகிறது, கபலீகரத்துக்கு உட்படுத்தி விடுகிறது என்பதுதான் நடைமுறையில் கடைசியாக சந்தித்த தகவல்கள். அப்படி இருந்த போதிலும் புதனும் செவ்வாயும் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் 4ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்துக்கும் 1, 4, 7 என்று சொல்லக்கூடிய கேந்திரத்திற்கும் சம்பந்தப்படும் பொழுது இந்த இருப்பியல் என்ற வாஸ்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய முற்பிறவியில் செய்யும் நல்வினை தீவினை அனுசரித்து அவனுக்கு உலகில் நடக்கும் சுக துக்கங்கள் கிடைக்கின்றன. சுக துக்கங்கள் எல்லாமே மனிதனாக தானாகவே ஏற்படுத்தி கொள்வதுதானே தவிர வழியில் எங்கும் இருந்து வருவதில்லை. மானிட வாழ்க்கை சக்கரம் வெற்றி, தோல்வி, லாபம், நஷ்டம், சுகம், துக்கம் என்ற இந்த 6 அங்கங்களை கொண்டதாகவே இருக்கிறது. ஜாதகத்தில் 12 பாவங்கள் லக்கணத்தை கொண்டு 4ஆம் பாவம் வீடு கட்டும் யோகத்தை சுட்டி காட்டும் சுக்கிரன் இல்லத்திற்கு கட்டிடத்திற்கு அதிபதி, செவ்வாய் பூமிக்கு அதிபதி. எனவே மொத்தமாகவே மனை வாங்கி வீடு கட்டும் வாய்ப்பை உடையவர்கள். ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுபத்துவ நிலையில் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வீடு சுலபமாக அமைகிறது. அதே சமயத்தில் வாஸ்துவோடு அமைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி, வாஸ்து என்று என்னவெனில் வாழ்வியல் சந்தோஷத்திற்கு நவக்கிரகங்களை துணை புரிய வேண்டும் என்று இதற்கு அவரவர் பிறப்பு ஜாதகம் ஒரு வாழ்வியல் வழிகாட்டி என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஜாதகப்படி ஒருவருக்கு தங்க நல்ல வீடு அமையும் யோக காலத்தில் வாஸ்து கை கூர்த்து நிற்கிறது என்பதே நடைமுறை உண்மையாகும். வாஸ்து சாஸ்திரம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது வாஸ்து எனப்படுவது சமஸ்கிருத சொல்லுக்கு வீடு, பூமி, வீடு கட்டக்கூடிய மனை, இடம் அல்லது வாழ்விடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாஸ்து என்று பெயர் வர காரகனும் அந்த காரகனுக்கும் சிவபெருமானுக்கும் அந்தகாசூரனுக்கும் சிவபெருமானுக்கும் யுத்தம் நடந்த காலத்தில் சிவபெருமானின் திருமணியிலிருந்து சிந்திய வியர்வையை எல்லா உலகங்களையும் விழுங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பூதம் தோன்றியது. அந்த சிவபெருமானின் கட்டளைப்படி அப்பூதம் அந்தகாசூரனை விழுங்கியது. பின்னர் இந்த பூதம் பெருமானை குறித்து கடும் தவம் புரிந்து பல வரங்களை பெற்று இதனால் உலகத்தை மிகவும் வருத்தியது. துயருற்ற தேவர்களில் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் அதிபன் ருத்திரனை தோற்றுவித்து மாய பாச வலைதளம் கட்டி அப்பூதத்தை பூமியில் தள்ளி விழச் செய்தார். அதன் மீது தேவர்களை வசிக்கச் செய்தார். இவ்வாறு தேவர்கள் வசிப்பதற்கான இடமாகவே இப்பூதம் விளங்கியதால் இப்பூதத்திற்கு வாஸ்து புருஷன் என பெயர் ஏற்பட்டது. இவருடைய நிறம் நீல நிறம். இவர் 2 கைகளை உடையவராவார். வாஸ்து புருஷரை பற்றிய ஒரு தியானம்.
மானம் தண்டம் காரோப்ஜேன வகந்தம் பூமி சோதகம் வந்தேகம் வாஸ்து புருஷம் லயானம் அலயன சுபே என்று இந்த தியானத்துக்கான காயத்ரியை சொல்லியுள்ளார்கள். இதன் பொருள், பூமியை ஆய்ந்து அளந்து அறியத்தக்க அளவுகோல் உடையவரும் உயர்ந்த மங்களகரமான படுக்கையில் படுத்து இருப்பவருமான வாஸ்து புருஷனை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த வாஸ்து புருஷன் பூமியை முழுவதிலும் காணப்படுவதால் பூமியின் மீது எங்கு கட்டிடம் கட்ட வேண்டுமாயினும் வாஸ்து புருஷனின் அனுமதியின் பேரில் தான் கட்ட வேண்டும். வாஸ்து புருஷன் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் சஞ்சரிப்பார். 12 மாதங்களில் சரம் சிரம் உபயராசிகளில் வாஸ்து உபயமாவார். உபயராசிகளில் உதயமாவதில்லை என்பது தர்மசாஸ்திரங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து 8 மாதங்களில் குறிப்பிட்ட ஒவ்வொரு மாதம் ஒரு நாள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாளிகையில் உதயமாவார். உதயமான நாளிகையிலிருந்து 3.45 நாளிகைகள் மட்டுமே, அதாவது 1 மணி நேரம் 30 நிமிடம் வரை மட்டுமே பூமியில் இருந்து தூங்கிவிடுவார். பிறகு தூங்கிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. 6 மாதம் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நாளிகையில் உதயமாகிறார். மறுமாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட நாளிகையில் உதயமாகிறார். அந்த மாதத்து ராசியில் காலை நீட்டி அடுத்து 7வது ராசியில் தலையை வைத்து இடது கையை தலையில் வைத்துக்கொண்டும் வலது கையை மேலே வைத்துக்கொண்டும் படுத்திருப்பார். வாஸ்து துயில் எழுந்ததும் நாளை பிடித்து கொண்டு அந்நாளில் வாஸ்து பூஜை குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும். வாஸ்து பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் சனிக்கிழமையில் குளிகன் நேரத்தில் பிறந்தார் என்பது முக்கியமானதாகும். எனவே ஸ்திர ராசியில் வாஸ்து பூஜை மிகவும் முக்கியமானது, நல்லதும் கூட. வாஸ்து எழுந்ததும் 90 நிமிடங்கள் விழித்திருப்பார். முதல் 18 நிமிடம் பல் துலக்குவார். அடுத்த 2வது 18 நிமிடம் ஸ்நானம் செய்கிறார். 3வது 18 நிமிடம் பூஜை செய்கிறார். 4வது 18 நிமிடம் உணவு உண்கிறார். 5வது 18 நிமிடம் தாம்பூலம் தரிப்பார். மீண்டும் நித்திரைக்கு போய்விடுகிறார். நல்ல மனிதர் வேகமாக தன்னுடைய செயல்களை முடித்துக்கொண்டு நித்திரைக்கு போய்விடுகிறார். அவரை போல் ஒரு யோகம் மனிதனுக்கு கிடைத்திருந்தால் எப்படி இருக்கும்? சொல்லவே சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா? வாஸ்து புருஷன் உணவு உண்ணும் 18 நிமிடமும் தாம்பூலம் தரிக்கும் 18 நிமிடமும் வாஸ்து பூஜை செய்து வீடு கட்ட ஆரம்பித்தால் எவ்வித தடையுமின்றி வீடு கட்டி முடிக்கப்படும். சிறப்பாக கிரக பிரவேசம் நடக்கும். வாஸ்து பூஜை செய்யும் பொழுது கீழ்கண்ட ஸ்லோகம் கூறினால் வாஸ்து புருஷனால் வீடு மிகவும் சிறப்பாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம் தத் புருஷாய வித்மகே லோகமூர்த்தியே தீமகி தன்னோ வாஸ்து வர யோகியாத். கிரகப்பிரவேசம் மேற்கூரை போடாமலும் கதவு போடாமலும் சுவர் தரை பூசாமலும் பஞ்ச மகாஞ்சியம் கணபதி ஹோமம் செய்யாமலும் பிராமண போஜனம் செய்விக்காமலும் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேஷம் வடக்கில் வீடு கட்டக்கூடாது. கடகம் தெற்கில் வீடு கட்டக்கூடாது. கன்னி தென்மேற்கில் வீடு கட்டக்கூடாது. துலாம் வடமேற்கில் வீடு கட்டக்கூடாது. விருச்சிகம் கிழக்கில் வீடு கட்டக்கூடாது. தனுசு மேற்கில் வீடு கட்டக்கூடாது. கும்பம் வடகிழக்கில் வீடு கட்டக்கூடாது. மீனம் தென்கிழக்கில் வீடு கட்டக்கூடாது. மற்ற ராசிக்காரர்கள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் மகரம் ஆகிய ராசிக்காரர்கள் கிராமத்தின் நடுவில் வீடு கட்டக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு கட்ட உதவும் மரம் மாமரம், வேப்ப மரம், தேக்கு மரம், இலுப்பை மரம், வேங்கை மரம் போன்றவை வீடு கட்ட உகந்த மரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு கட்ட ஆகாத மரங்கள், உபயோகிக்கக்கூடாத மரங்கள் அத்தி மரம், ஆலமரம், இச்சி மரம், அரச மரம், இலவ மரம், புருஷ மரம், குச்சி மரம், இளந்தை மரம், மகிழ மரம் மற்றும் விழா மரங்கள் போன்றவை வீடு கட்ட உகந்த மரங்கள் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றில் அடிபட்டு விழுந்த மரம், கோயிலில் இருந்த மரம், மயானத்தில் நின்ற மரங்கள் இவைகள் வீடு கட்ட உகந்தது அல்ல. மரங்களின் இலக்கணங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்மரம், பெண்மரம், அழிமரம் என்று 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்மரம் தூண் போல திரண்டு நின்று நேராக இருக்கும். பெண்மரம் அடிப்பெருத்து நுனி சிறுத்து இருக்கும். அழிமரம் சிறுத்து நீண்டு நெடுமையாக தலை பருத்திருக்கும். ஆண்மரத்தில் தூண் நட்டலாம், கால்கள் நட்டலாம். பெண்மரத்தில் வளை உத்தரம் செய்யலாம். அழிமரத்தில் விட்டம் சட்டம் செய்யலாம். மற்றபடி மற்ற மரங்கள் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாஸ்து பூஜை செய்யும் முதலில் வீடு கட்டுவதற்குரிய பூஜை வடகிழக்கில் தான் போட வேண்டும். வாஸ்துவில் 6 பிரிவுகள் உள்ளது.
வீடு கட்டுவதற்கு, கோவில் கட்டுவதற்கு, அரண்மனை கட்டுவதற்கு, விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கு, கலைக்கூடம், அலங்கார கூடங்கள் கட்டுவதற்கு, களஞ்சியங்கள் கட்டுவதற்கு, இப்படி 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வாஸ்து சாஸ்திரத்தை கட்டிடத்துறையில் படிப்பதற்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் முக்கிய பாடமாக வைத்து பெரிய வாஸ்து நிபுணர்களை உருவாக்கி வருகிறார்கள். அப்போது அதுபோல் தமிழ்நாட்டில் வாஸ்து வகுப்பு நடத்தப்பட்டால் நிபுணர்களை உருவாக்கலாம். ஒரு வீட்டில் வடகிழக்கு மிகவும் முக்கியம். இதுதான் வீட்டில் வசிப்பவர்களுக்கு உயர்வை தரும் பாகமாகும். மேலும் பூமிக்கு உயிரும் உண்டு, முக்கிய குணங்களும் உண்டு. 3 குணங்கள் உண்டு. தாமசம், சாத்வீகம், ராட்சசம் என்ற 3 குணங்கள் உள்ளது. தாமச குணம் என்று பார்க்கும்போது மனித குணம் உள்ள பூமி ஆகும். இது நன்மை தீமை இரண்டும் கலந்ததாக இருக்கும். சாத்வீக குணம் என்று சொல்லும் பொழுது தெய்வீக குணமும் தர்ம சிந்தனையும் நல்ல காரியம் செய்யக்கூடிய பூமியாகும். ராட்சச குணம் என்பது சண்டை, கழகம் கூடிய இடமாகும். குருச்சேத்திர பூமியாகும் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. பூமி வாங்க பரீட்சை செய்து முக்குணங்களில் எந்த குணமுள்ள பூமி என்று ஆராய்ந்து பார்த்து வாங்கவும். பரீட்சை என்பது மண்ணை கெமிக்கல் மூலம் விவசாயத்துக்கு செய்வது போலல்ல. பூமி வாங்க சகுனங்களை பரீட்சையாக எடுத்துக்கொள்ளலாம். பசுமாடு எதிரில் வர வேண்டும், பெண் குழந்தை எதிரில் வந்தால் லட்சுமியே வந்தது போல் நினைத்து நல்ல சகுனமாக நினைத்து பூமியை வாங்கலாம். அது சாத்வீக பூமியாக அமையும். வேதம் சொல்லும் அந்தணன் வந்தால் தெய்வீக குணமுள்ள பூமியாக அமையும், சாத்வீக பூமியாகும். குளிர்காற்று, சுகமான சூழ்நிலை, மனதுக்கு இதம் தரும் நிலையில் அமர்ந்தால் தாமச குணமுள்ள பூமியாகும். பூமியில் நுழையும் பொழுது இடது காலில் அடிபடுதல், லேசாக கால் தடுத்தல், இறந்த உடலை பார்த்தல், முந்திய நாளே பயங்கர சொப்பனம், அழுகுறல், இடது பாதத்தில் வழி, இப்படி தெரிந்தால் ராட்சச குணமாகும். நாம் வாங்கும் பூமி எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் பெற்ற மனை என்பது நாம் அறிய தரையில் கால் வைத்தவுடன் அந்த இடம் விலைக்கு வாங்கும் இடம். வெளியில் மேகம் வெளிச்சம் இருந்தால் அந்த தரை நமது கால் வைத்தவுடன் குளிர்ந்து இருந்தால் அந்த இடம் சந்திர பூமியாகும். தரை சூடாக இருந்தால், போலீஸ் மிலிட்ரி மேன் எதிரில் வந்தால், அந்த தெருவில் எலக்ட்ரிக் கம்பங்கள் இருந்தால் அந்த பூமி செவ்வாய் பூமியாகும். பூமி, வீடு, மனை ஆகியவைகள் இருட்டு என்ற தோஷங்களை நீக்கி வெளிச்சம் என்ற சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவதற்கு இருப்பியல் என்ற வாஸ்து அத்தியாவசியமானது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.